सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் ஆலய வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வதோடு இந்த சாயங்கால வேளையிலே வருகின்ற ராகு கால நேரம், இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த சிறப்புகள் அனைத்தும் கிடைக்குமாம். செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திரதோஷம் உடையவர்களெல்லாம் இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்து குங்கும அர்ச்சனைகள் செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அந்த அன்னையனுடைய அருளினாலே எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. பொதுவாக நாம் இந்த அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் மூதாட்டி சொன்னாள். அந்த அறம் செய்வதற்கு விருப்பமுடையவர்களாக இருந்தாலே அது ஒரு பெரிய தர்மம் ஆகிறதாம். எனவே நாம் தர்ம சிந்தனை நமக்கு வர வேண்டும். நாம் ஆலயங்களுக்கு சென்றால் நம்மால் முடிந்த ஏதோ ஒரு சிறிய தொகை, மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள், ஒரு சிறிய நம்மால் முடிந்த ஒரு காணிக்கையை வழங்க வேண்டும். அங்கே யாராவது ஏழைகள் இருந்தால் இல்லை என்று சொல்லாமல் நம்மாலே முடிந்ததை அவர்களுக்கு ஏதோ கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அது நமக்கு இன்னும் நிறைய இறைவன் அள்ளி 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 கொடுப்பாராம். தர்ம சிந்தனைகள் நமக்கு வருகின்ற பொழுது இந்த தர்மம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும் என்றார்கள். தர்மம் தலை காக்கும் என்பது நம்முடைய தலைமுறையை காக்கக்கூடியது. நாம் செய்கின்ற தர்மங்கள் 7 தலைமுறையை காக்கக்கூடியதாம். தர்மம் தலை காக்கும், தலைமுறையை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கும். எனவே தர்ம சிந்தனைகள் நாம் இருக்க வேண்டும். இப்போ பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் புண்ணியம் செய்கின்ற பொழுது அது தர்மம் என்கிற கணக்கில் போய் சேரும். எனவே அவ்வாறு அந்த பெற்றோர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேருமா. அப்பா அம்மா செய்கிற பாவ புண்ணியம் பிள்ளைகள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். இது ஏன் அப்பா பாவம் செய்தால் அம்மா பாவம் செய்தால் அதை ஏன் பிள்ளைகள் நாங்கள் ஏற்க வேண்டும் என்ற ஒரு வினா இந்த பிள்ளைகளிடத்திலே வரும். அப்பா அம்மா பாவம் செய்தால் அவர்களோடு போக வேண்டும், அவர்கள் செய்த பாவத்தை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களும் இருப்பார்கள். அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்துகள், அப்பா அம்மாவுடைய பேங்கில் இருக்கின்ற பணம், இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு நமக்குத்தான் வேண்டும் என்று நாம் உரிமை கோருகின்ற பொழுது அவர்கள் செய்த பாவங்களும் பிள்ளைகளுக்கு தானாக வந்து சேரும். எனவே இந்த அறம் செய்ய விரும்பு என்ற சிந்தனையை நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.